மாதங்களில் 11 முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார். நேற்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாரிஸுக்கு செல்வதற்காக விமானத்தில் ஏறுகின்றார். மக்களை கவர வேண்டுமா ஓடுகின்றார். பின்னால் இருந்து பார்த்தால் ஏதோ மனித துறவுக்கு கொஞ்சம் மரத்தின் மேல் ஏறுவது போல ஒரு விமான படிகளிலே ஏறி விமானத்திற்கு பார்த்திருப்பீர்கள். நேருவுக்கு ஒரு ஈர்ப்பு என்றால் பிறவியிலே அவன் அழகன் ஆசிய ஜோதிக்கு. இந்திரா காந்திக்கு ஒரு கம்பீரம் உண்டால் வீர பெண்மணி என்ற பெண்மணி. ராஜீவ் காந்தியை சொல்லும் போது சொன்னாரே, திருநாவுக்கரசர் செக்க சவந்த மேனிக்கும் சிரித்த சிரிப்புக்கும் சொந்தக்காரர் என்றார். அவள் அழகை அவர்கள் செய்கின்ற காரியங்களை மக்கள் ரசிப்பார்கள். அந்த அங்க அசைவுகளை மக்கள் குறிப்போடு பார்ப்பார்கள். மனித குரங்கு வடிவிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் அது போல் நினைத்துக் கொண்டு செய்ய ஆரம்பித்தால் எப்படி இந்த நாடு காக்கும் வருகை நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வெளியே போவதற்கு முன் எதற்கு நாம் கண்ணாடியில் முடிய முகத்தை பார்த்துக் கொண்டு போயிருக்கிறோம். மற்றவர் காய் துப்புவதற்கு முன்பு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றுதானே நாம் பார்க்கின்றோம். அதுபோல் மேலே பதவியில் இருக்கிறவர்களும் தன்னுடைய மூஞ்சிக்கு என்ன ஈர்ப்பு, தன்னுடைய மூஞ்சிக்கு என்ன கவர்ச்சி, தன் மூஞ்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் தன்னை மக்கள் காலாகாலத்திற்கு சாகின்ற வரை தன்னை பிரதமராக வைத்திருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். பாவம், விரைவிலேயே ஏமாந்து போயிருந்தார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக சொல்கின்றேன் தோழர்களே, 5 ஆண்டுகளை தாண்டுவது இருக்கட்டும், 2016 சட்டமன்ற தேர்தலோடு தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும். ஏனால் அது வரைக்கும் கூட மோடியால் நினைத்திருக்க முடியாது. மக்கள் மோடியுடைய அயோக்கியத்தனத்தை புரிந்து கொண்டார்கள். பொய் சொல்வதிலே வாக்குறுதியிலே அள்ளி தெளிப்பதிலே எவ்வளவு சூறாதி சூரன் என்பதை மக்கள் இப்போது புரிந்து கொண்டார்கள். கட்சியிலே பயந்து கொண்டிருந்த தலைவர்கள் எல்லாம் மெல்ல வெளியே வருகின்றார்கள். அத்வானிக்கு மேடையிலே இருக்கை உண்டு, ஆனால் பேசுவதற்கு அனுமதி இல்லை. பொறுத்தது போதும் பொங்கிகள் என்ற நேரத்திலே அவருடைய கட்சியிலேயும் குழப்பங்கள் ஆரம்பித்து விட்டன. தமிழ் இசை என்பவர் இங்கே இருக்கின்றார். திடீரென்று 4 மாதம் அதிமுகவை ஒன்றும் சொல்லாதவராக இருந்தவர் திருப்பியும் இப்போது ஆரம்பித்திருக்கின்றார். குஷ்பு சொன்னார், உடனே குஷ்புக்கு பதில் எங்கள் கட்சியை சார்ந்த குமரியானந்தன் தானே அருமையான பெயரை வைத்தார் தமிழ் இசை. அந்த தமிழ் இசை என்பது தமிழ் வசையாக மாறிவிட்டால் என்ன செய்வது? இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண், எங்கள் தலைவருடைய பெண் கொஞ்சம் பாசத்தோடு என்ன சொன்னாலும் தாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் உன்னை நெடுநாளைக்கு வைத்து விட மாட்டார்கள் அம்மா. கேள்விப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வரப்போகின்றார், இவர் வரப்போகின்றார். ஏதோ எங்கள் கட்சியில் தான் சில சமயங்களில் அப்படி கேட்கும், பல சமயங்களில் கேட்கும். நவம்பர் 1ஆம் தேதி பதவிக்கு வந்தே சோனியா காந்தியா 2ஆம் தேதியை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். 2 மாதத்தில் இளங்கோவன் போய்விடுவார். ஒருவேளை தேசிய கட்சிகளுக்கே இருக்கின்ற சாபம் போல்